பெண்களுக்காக போடப்பட்ட சட்டங்கள் 1829 சதி ஒழிப்பு வில்லியம் பெண்டிங் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் முக்கியமான காரணம். தன்னுடைய அம்மாவை எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இருந்தாலும் அதுக்கு காரணமாக இருந்திருக்காரு சதி ஒழிப்புக்கு. 1856 விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ரொம்ப முக்கியமான காரணம். 1929 சாரதா சட்டம் பெண்களின் திருமண வயது அதிகப்படுத்தினது. 1955 இந்து திருமண சட்டம். 1956 இந்து வாரிசு உரிமை சட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1961 ரெண்டு முக்கியமான சட்டம். ஒன்று மகப்பேறு நலச்சட்டம் ஆர்டிகல் 42 மகப்பேறு உதவி சொல்லக்கூடியது, டிபிஎஸ்பியில் 42. இன்னொன்று வரதட்சணை தடுப்பு சட்டம். முதல்ல ஆர்டிகல் 108 படி கூட்டு தொடர் போட்டு ஜாயின்ட் சிட்டிங் நடத்தி கொண்டு வரப்பட்டதான் அந்த வரதட்சணை தடுப்பு சட்டம். 1997 பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 97 ஈவ் டீசிங் ஆக்ட். 99 பார்த்தோம்னா அநாகரிகமாக சித்தரித்தல், விளம்பரங்கள்ல எல்லாம் அநாகரிகமாக சித்தரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 1999 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1989 பெண்களுக்கு பெற்றோர் சொத்தில் மகனுக்கும் மகனின் குழந்தைக்கும் சொத்தில் உரிமை உள்ளது போல் மகனுக்கும் மகனின் குழந்தைகளுக்கும் சொத்தில் உரிமை உள்ளது அப்படின்னு திருத்தம் கொண்டு வரப்பட்டது 1989. பெரியார் தான் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னவர். 2005 பார்த்தோம்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். திட்டனாவே போதும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து 2013 விசாகா கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தினுடைய விசாகா கைட்லைன்ஸ் தீர்ப்பு, அதன் அடிப்படையில் 2013 பணியிட பாதுகாப்புக்கான சட்டம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ.